அதை நான் தான் சொல்லணும், அதை நான் தான் சொல்லுவேன். ஓகே, ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் வந்து செகண்ட் வீக்குக்கான ஷோல்டர் ஒர்க் அவுட் கட்டிங் சீரீஸில் போட போகிறது ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் முடிச்சாச்சு. போட போகிறது வந்துட்டு பவர் ரேக்கில் ஷோல்டர் ப்ரெஸ்ஸு. இதுக்கு முன்னாடி ஷோல்டர் ஒர்க் அவுட் போடும்போது மைக் சரியாக ஒர்க் ஆகாததுனால நான் அது வீடியோ எடுக்கல. இது வந்து செகண்ட் வீக்குன்றதுனால நான் அந்த போன வீக்கோட இது எல்லாத்தையும் சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறேன். ஷோல்டர் ப்ரெஸ்ஸில் வந்துட்டு 10 kgயில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி 15 கவுண்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் 12.5ல் 2 செட்ஸும் 12 கவுண்ட் போட்டிருக்கேன். பட் திஸ் டைம் வந்துட்டு 10 minutes ஸ்டார்ட் பண்ணாமல் 12.5ல் 3 செட்ஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். போட போகிறது ஃபஸ்ட் செட்டு. ஃபஸ்ட்டு வெயிட் ஆட் பண்ணிடலாம். அப்படியே அவங்க கூட சேர்ந்து போட்டுறீங்களா? அவங்க கூட சேர்ந்து ஒர்க் அவுட் போட்டுறீங்களா? தாரிக்கு அவங்க போடுறாங்கல்ல. புசுக்கு புசுக்கு. ஓகே, ஃபஸ்ட் செட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பாட்டு போடணும். Eight, 9. Come on. Is there 3 more? One more. Up.
ஃபஸ்ட் செட்டில் 15 கவுண்ட் போட்டிருக்கேன். ஸோ ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு செகண்ட் செட்டு. ஹலோ, ஜிம்முக்கு வரலீங்களா? சரி சரி. வேலைக்கு போயிட்டு வந்தீங்களா? சரி சரி. நான் ஜிம்மில் இருக்கிறேனே, அதான் இப்போ தான் கால் பண்ணேன். இப்போ தான் வந்தேன் நானே. ஆமாம். சரி சரி. ஈவினிங் வாங்க. ஈவினிங் இருப்பேன். ஷிஃப்ட் இல்லை எனக்கு. வருவேன். ஷோல்டர். பேசி தாண்டா எடுக்கிறேன். லைவ் இல்லை, நார்மல் வீடியோ எடுத்து. வாய்ஸ் ஓவரில் அப்படியே ராவா. இதில் கேட்குதுடா. நான் லைவ் வீடியோ எடுக்கிறேன்ல யூடியூப் லைவில், அதில் தான் வரல. இதில் ஸ்குவாட்ஸ் போடும்போது எடுத்த வீடியோ பாரு, கிளியராக இருக்கும். இப்போ போட போகிறது செகண்ட் செட்டு. எவ்வளோ எப்போ போகும்னு தெரில. ஃபஸ்ட் செட்டில் போட்டோமா 15 கவுண்ட்டுக்கு டார்கெட் பண்ணுறேன். எவ்வளோ போதோ போட்டோம், ஆனால் 12 கீழே போகக்கூடாது. Easy. செகண்ட் செட்டில் 13 கவுண்ட் போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த செட்டு. क्या क्या बोल कर रहा है?
அங்கே இதுக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கீங்களா, அதுதான் முக்கியம். குறை சொல்லக்கூடாது. ஃப்ரீ ஸ்குவாட்ஸே போட முடியாது அவங்களால, ஜம்பிங் ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் போடுறாங்க. இப்போது போட போகிறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டு. ஸோ செகண்ட் செட்டில் 13 கவுண்ட் போட்டிருக்கேன். தேர்டில் எவ்வளோ போகும்னு தெரில. 13 போச்சுன்னா சூப்பர், அப்படி இல்லைன்னா 12 கீழே இறங்க விடக்கூடாது. Two more.
பவர் ரேக் ஷோல்டர் ப்ரெஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டில் 12 கவுண்ட்டு போட்டிருக்கேன். இப்போ அடுத்ததாக போட போகிறது வந்துட்டு டம்பிள் லேட்ரல் ரைஸ் சீட்டட். ஹாய், இதில் வந்துட்டு 10 kgயில் 15 கவுண்ட் போட்டிருந்தேன். 12.5ல் 10 அந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். லைவ் இல்லை மொபைல் ரெக்கார்டு. இல்லை கட் பண்ண மாட்டேன், அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். 10 kg 15 கவுண்ட் போனதுனால 12.5ல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 10 கவுண்ட் போட்டிருந்தேன். டிசைன் எவ்வளோ போடுவேன் செக் பண்ணுவோம். ஃபஸ்ட் செட்டில் 15 கவுண்ட் போட்டேன். இன்னும் 2 செட் இருக்குது. ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த செட்டு. கல்யாணம் ஒரே நிமிஷம் இல்லைண்ணா. நீ என்ன ஒர்க் அவுட் போட்டுனுக்கிறியா? அவனுக்கு வீடியோ எடுக்க போறியா? இல்லை, பேசினே இருக்கிறான். வரது எதுக்கு? ஒர்க் அவுட் பண்ணுறது. தோதா அங்கே 2 பண்ணு. தோதா 2 க்ரீம் பண்ணுக்குது. ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க வெச்சுனா 2 பண்ணு. ஆனா க்ரீம் வராது, பால் வரும். ஏய், இது எல்லாமே ரெக்கார்டிங்ல இருக்கும். சசிதாக்கு நான் அனுப்புவேன். இல்ல அனுப்புவேன். டார் இங்கே சொல்லுவேன். ஆமாம், சசிதா மேடம் பாருங்க சஞ்சய் என்ன பண்ணுறான்ட்டு. இங்கே 11 மணி ஆகுது, 11 ஆகுது. இப்போ போட போகிறது செகண்ட் செட்டு. ஸோ ட்ரை டு 15 கவுண்ட்டு எவ்வளோ போகுதுன்று.
செகண்ட் செட்லேயே 15 கவுண்ட் போட்டேன். ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து லாஸ்ட் செட். ஏய், நீ தான் லாக்கர் வச்சு மெயின்டைன் பண்ணுக்கிறியா? ஆ, உள்ள துட்டுக்குதா? இதுலையா? இதுதானா? உண்டா இது? ஃபிஷ் ஆயிலா? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஆமாம், அது மல்டி விட்டமின் ஃபிஷ் ஆயில். அது என்ன இப்படி ஸ்மெல் அடிக்குது? ஆமாம், அது ரெட் பீஃப் அப்படி தான் அடிக்கும். ரெட் பீஃபா? அப்புறம் இது அது ஃபிஷ் ஆயில். ஃபிஷ் ஆயிலே ரெட் பீஃபா? ஃபிஷ் ஆயில் எப்படிக்கா ரெட் பீஃப் வரும்? அது கிரியேட்டின் ப்ரீ ஒர்க் அவுட் முடிஞ்சிருச்சு. காணும். இது என்ன செம்பருத்தி போல ரெடி பண்ணது வீட்ல இருந்து கொண்டு வந்தேன். சொட்டை மறைக்கிறதுக்கு. அது தேய்ச்சா எப்படி சொட்ட மறைக்கும்? செம்பருத்தி தேய்ச்சா சொட்டை குறையணுவாங்க. இப்போது போட போகிறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டு. ஸோ இதுலேயும் 15 கவுண்ட் போட ட்ரை பண்ணுவோம். பார்ப்போம். Two more. லாஸ்ட் செட்டில் 12 கவுண்ட் தான் போச்சு. முடிஞ்சிச்சா அது? ஆ, நான் இன்க்ளைன் பெஞ்ச் ஆப்ரேட்டர் போடணும். முடிச்சிங்களான்னு கேட்டேன். ஆ, போட்டுக்கோங்க. நான் இப்படி திருப்பி வச்சுக்கிறேன். ராஜேஷ் ரொம்ப வெக்கப்படுறாராம். ராஜேஷ் ஏன் வெக்கப்படுறீங்க? கம்மான் போடுங்க. என்ன வளருவீங்க? கமான், ராஜேஷ் ட்ரைசஸ் ஒர்க் அவுட் சூப்பராக போடுறாரு. ஆமாம், ராஜேஷ் ட்ரைசஸ் ஒர்க் அவுட் போடுற வீடியோ அவருக்கு ஒழுங்காக ஜிம்முக்கு வரவே முடியாது. சூப்பராக போட்டுட்டீங்க ராஜேஷ். நந்தினி 8 போடுற வீடியோ அவங்களுக்கு ஒழுங்காக சைக்கிள் பேலன்ஸே வராது. டேய் நான் போட போகிறேன். அதுதான் இறக்கி வச்சேன். அது கிடையாது.
கமான். நீ இன்னும் ஒரு பிளேட் எக்ஸ்ட்ரா ஏற்றியே போடலாம். இன்னும் இருக்கா? சரி, நான் ஒரு செட்டு அது போட்டு தரேன். இப்போது அடுத்ததாக போட போகிறது வந்து இன்க்ளைன் பெஞ்ச் கேபிள் அப்ரைட் ரோ. 35 kgயில் 15 கவுண்ட்டு, 45 kgயில் 15 கவுண்ட்டு, 55 kgலையும் 15 கவுண்ட் போட்டிருக்கேன். பட் திஸ் டைம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போது 55 kg. 55 kgயில் ஃபஸ்ட் செட் போட போகிறேன். சஞ்சய் ஒர்க் அவுட் போடுற வீடியோ பார்க்குறீங்களா? ஆனால் நான் எருமாட்டு கூட்டி. சஞ்சய் மூஞ்ச காட்டு. கமான், ஈஸி. கட் பண்ணி நாட முடியாது. வேணா நீயே உனக்கு வேணா கட் பண்ணிக்கோ. இல்லை, அப்படியே தான் அப்படியே தான் போடுவேன். அதை தானே நிறைய பேர் பார்க்குறாங்க. இவனை ஜிம்மில் போய் அப்படின்னா தான் பேசுகிறானுங்கன்ட்டு. போடுங்க. அப்பா இன்னும் 2 ஒர்க் அவுட் இருக்குது. ஆரம்பிக்கவே இல்லை ஒர்க் அவுட். ஆரோக்கியம்
ஆமா. நீங்கள் தானே சொன்னீங்க அடுத்த செட்டு போட போகிறேன்ட்டு. ஆ கமான் போடுங்க. இது 3 முன்னாடி பின்னாடி மூவ் ஆகாதீங்க. ஆ ஆ 6 7 சூப்பர் 8 போடுங்க. ஈஸி. அவ்வளோதான் போடுங்க. ஈஸி 10. ஆ லாஸ்ட் 2. ஆ நான் பார்க்குறேன். எனக்கு மூஞ்சி மட்டும் தானே வேர்த்து ஊற்றுது. வேடிக்கை பார்த்தா உனக்கே அப்படி ஊற்றுதுன்னா ஒர்க் அவுட் பண்ண எனக்கு எப்படி ஊற்றணும்? இப்போ செகண்ட் செட்டில் 60 kg ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எவ்வளோ இருக்க போகுது பார்ப்போம். 15 போயிடும். இந்த இதில் இருக்கும். தக்க 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 தக்கன்னு ஆடுறான்டா. இங்கே உனக்கு இங்கே தட்டினா இங்கே மட்டும்தானே ஆடும். அவனுக்கு இங்கே தட்டினா முன்னாடி ஆடும். நான் ஜெல்லி பாடி ஜெல்லி பாடி ஜெல்லி பாடி. உனக்கு எல்லாம் கல்லு மாதிரி இருக்கு, எனக்கு எல்லாம் வாட்டர் கண்டிஷனோட இப்படி இருக்கு. பேசாம எல்லா காரணத்தையும் இதான் வருது. என்னது விஜயோட வீடியோஸ் ஃபுல்லாக வருது. அவன் அதான் பார்க்குறான். லாஸ்ட் செட் இருக்குதுல்ல உங்களுக்கு? லாஸ்ட் செட் இருக்குதுல்ல? முடிஞ்சிச்சா? சிக்ஸ்டியில் 15 கவுண்ட் போனதுனால லாஸ்ட்டு 65 ஆட் பண்ணியிருக்கேன். 65 ஆட் பண்ணி இப்போ எவ்வளோ போகுது செக் பண்ணுவோம். ஓகே இது லாஸ்ட் செட்.
வரமாட்டா. என்னை விட மோசம். கூட ஒரு friend கூட்டிட்டு வந்திருக்கேன். அவன் முடிச்சிட்டாங்க, இவன் தாங்க முடிக்கல. அந்த ஜர்க்கின் போட்டுக்கிறான், அவன் ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டான். அவன் இவனுக்கு முன்னாடி வந்தான். அது இவனுக்கு முன்னாடி வந்தானே, இவன் இன்னும் முடிக்கல தானே. பேசியிருந்தான். கூப்பிட்டு பண்ண சொல்ல மாட்டேன், என்னைய மட்டும் யார் அவன் பீடி போட்டிருக்கான் தானே. பீடி போட்டு 3 மாதம் ஆகி 3 மாதத்துக்கு அப்புறம் இல்லை வேணான்னு ஒதுக்கி வச்சவன். பேட் பாய். ஆனால் சீரியஸாகவே எனக்கு ஸ்டாமினா நீங்கள் ரெகுலராக இன்னும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் வந்து என்னால் இவ்வளோ தான் போட முடியும், இவ்வளோ தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும், இவ்வளோ தான் பண்ணுவேன், இவ்வளோ தான் இது பண்ணுவேன்ட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு பிட் ஸ்டாப் வச்சுக்கிறீங்க. ஆமாம். அப்பா இவங்க நேற்று ஃப்ரீயாக இல்லையா? இவங்க நேற்று ஈவினிங் ஃப்ரீயாக இல்லையா மேடம்? இன்னொருத்தங்க அந்த ஃபேமிலியாக வருவாங்களா அவங்க? எல்லாருக்கும் ரொம்ப வீக் ஆகுறாங்களா ஃபேமிலி? சொன்னாங்க இவங்களுக்கு இந்த முட்டியில் ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப எல்லாத்துக்கும் பயந்துருக்காங்க. நான் அவ்வளோ பயப்பட மாட்டேன். அதாவது ஒன்றுமே ஒரு விஷயத்துக்கு அப்படியே நான் எதுக்குமே எனக்கு அசால்ட்டாக தான் நான் எடுத்துக்காங்க. எல்லாத்துக்கும் பயந்து 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 எப்படி ஆயிடுச்சு. அந்த பையன் கூட ஒருத்தவங்களை கூட்டின்னு வருவான், அவங்க கூட வரவே இல்லை. அஞ்சிதா ஊருக்கு போயிட்டான். அவங்களும் ஊருக்கு போயிட்டாங்க. வினோத் சார் என்ன சொன்னார்? வினோத் நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த நியூ இயர்க்கு தான் ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இது 25, 26 வரமாட்டேன். கிறிஸ்மஸா? 1ஆம் தேதி வரமாட்டேன். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், நியூ இயர் செலிப்ரேஷனா? சரி, யாருக்கும் ஸ்லாமில் பேக்கேஜ் முடியுது நீங்களே, அவங்க என்ன நாங்கள் பாவனாட்ட சொல்லிட்டேன். அவ ஜான் ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சிருக்கா வந்துட்டே கால் பண்ணேன். ஆனா அவளோட நேத்து கேக்குது, அவளோட ஸ்லாம் பேஜ்ல போட்டு பயங்கரமா பப்ளிசிட்டி பண்ணிருக்காங்க. எது? அவளோட FB ல போட்டோ அனுப்பிச்சேன். இன்ஸ்டால ஏதோ அனுப்பிச்ச மெயில் ஏதோ அனுப்பிச்சிருக்கா. அதுல அவள பயங்கரமா ப்ரமோட் பண்ணிருக்காங்க. அவ வீடியோ போட்டு அவ இது பண்ற வீடியோ போட்டு ப்ரோமோட் பண்ணியிருக்காங்களா? ஸ்லாம்ல இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ப்ரோமோட் பண்ணுவாங்க. நீங்க நாளைக்கு வீடியோ எடிட் பண்றப்ப இந்த ஜம்பிங் ஜாக்ஸ் வீடியோ எல்லாம் எடுத்துருந்தாங்க. அதை மட்டும் வைக்க நான் முதல்ல வீடியோவே இது பண்ண போகிறதில்ல, அப்லோட் பண்ண போகிறதில்ல. வேறு அந்த குரூப் ஃபோட்டோ மட்டும் தான் அப்லோட் பண்ணோம். ஆமாம். பொந்த இது இடம் அப்படியே டம்பிள் ட்ராக்ல வச்சுறேன். இல்லைடா, நான்லாம் என்னைக்கிட்ட 10 கிலோ 5 கிலோலாம் எடுத்துக்கிறேன். 12.5 போட்டேன்டா. ஃபோன் எப்படி கொதிக்குது பாரு, இந்த பக்கம் தொட்டு பாரு. ஃபோன் கொதிக்குது, தொட்டு பாரு. அயன் பாக்ஸ், குட்டி அயன் பாக்ஸ்.
இன்க்ளைன் பெஞ்ச் கேபிள் அப்ரேட்டரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக போட போகிறது வந்து ரிவர்ஸ் ஃப்ளைஸின் பெக் மிஷின். 15 கேஜியில் 15 கவுண்ட் போயிடுச்சு, 20 கேஜியில் 15 கவுண்ட் போயிடுச்சு. இப்போது 35 கேஜியில் 10 கவுண்ட் போனதுனால லாஸ்ட் டைம் இப்போது 35 கேஜிலே ஃபஸ்ட் செட்டு போட போகிறோம். அது போட்டுட்டு அதில் எவ்வளோ ரெப்பு போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கலாம். இப்போது போட போகிறது ஃபஸ்ட் செட்டு. தொடர்ந்து பேசும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஞ்சய். படா இல்ல ப்ரோ, சும்மா இருந்தேன். ட்ரிப்பு போலான்னு கிளப்பி விட்டாங்க. அதுதான் சென்னையை விட்டு கூட்டு போகலான்னு. ஆமாம், இதுவில் கூட்டின்னு போய் தள்ளிடுறா. மால்தீஸில் நீச்சல் அடிச்சு வெளில வந்துட்டான். ஒரு ஆம்பளை வந்துச்சுங்க. சென்னையை விட்டு தாண்டினே பாண்டிச்சேரி போயிருக்கான் 3 டைமு. பாண்டிச்சேரி கார்லயே உட்காந்து பார்த்துருக்கியா? இல்லடா, கார்லயே உட்காந்து பாண்டிச்சேரியை பார்த்துட்டு வந்துட்டானா. 3 வாட்டி போயும். அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறமா காரில் கூட்டின்னு போனாங்க. இப்போ போட போகிறது செகண்ட் செட்டு. ஸோ என்னடா இது அவுத்துச்சா? இது பொட்டிச்சா இப்போ? ஏய், நீ தானே வச்ச அத? நான் இந்த மாசம் ஷீட்டே இருக்கிறது இல்லை. காலை அது மேலே வச்சு 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 நின்று வச்சுட்டுறேன். நான் இந்த மாசம் ஷீட்டே கிடையாது. ஆ, இப்போது போட போகிறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டு. Eight, 9.
பாய். அச்சுமுறுக்கு பதிஞ்சிச்சா? என்ன ரொம்ப ஒல்லியாயிட்டுக்கிறீங்க? சாப்பாடு கம்மியா வீட்டில்? ஃபஸ்ட்டு மாதம் மட்டும் நல்லா போடும் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சோறும் கிடையாது ஒன்றும் கிடையாது. கிளம்புடா. தெரியுது. நல்லா ப்ரெக்னென்ட் ஆன பசுமாடு மாதிரி வந்துட்டு இப்போ கண்ணுக்குட்டி மாதிரி ஆயிடுச்சு உள்ள உடம்பு. சப்ளிமெண்ட்னா வே ப்ரோட்டீன் தான் எடுக்கணும். வேற என்ன எடுக்க போறீங்க? அஸ்வகந்தா அந்த மாதிரி. கிரேட்டின் எடுத்துனா வெயிட் போடுங்க. ஆமாம். எது கிரேட்டின்? வே ப்ரோட்டீன் தானே வாங்க போறீங்க. நைட்ரோடெக் வாங்கலாம். நைட்ரோடெக்கு சரி நான் அனுப்பிச்சி விட்றேன். சுபாஷ் தானே உங்கள் பேர்? சுபாஷ் தானே? அனுப்பிச்சி விட்றேன் நான். 8610 இருக்கும் பாருங்க ஆல்ரெடி இருக்குது. ஏன்னா ஜிம்மு பேரில் போட்டுச்சுன்னா போட்டு சொல்லுங்கள். 8610 8610 85 68 68 இதானே 50 இதானே மேலே அதான் 50 வருது பாருங்க மேலே. பெக் மிஷின் ரியர் ஃப்ளைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக போட போகிறது வந்துட்டு டம்பிள் ஸ்ட்ரக்ஸு 30 kgயில் 3 sets 15 கவுண்ட் போட்டதுனால 35 எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். 35 எடுத்துகிட்டு அதில் எவ்வளோ ரெப்பு போகுது அப்படின்னு பார்க்கலாம். அப்பா Three, 2, 1, start. You see? ஃபஸ்ட் செட்டில் எனக்கு 35 kgயில் 15 கவுண்ட் போச்சு. ஆனால் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் தூக்கினேன். செகண்ட் அண்ட் தேர்ட் செட்டில் எவ்வளோ போகும்னு தெரில, பட் ட்ரை பண்ணுவோம். ஸோ இதை முடிச்சிட்டோன்னா இன்றைக்கி ஒர்க் அவுட் அவ்வளோதான். வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். Time to do a second set.
என்ன வெயிட்லாம் இன்க்ரீஸே பண்ண முடியல அதுக்கு மேலே? வெயிட் இன்க்ரீஸே பண்ண முடியாது அதுக்கு மேலே? பண்ண முடியலையா? ஓ இருக்குதா? மண்டே ஒரு லெக் இருக்கா? ஆ அனுப்பிச்சாரன். மண்டே வேற ஒரு லெக் இருக்கு. மண்டே ஒரு லெக். ஏன் என்ன உங்கள் ஊருக்கா? அதெல்லாம் எங்கே போய் பார்ப்பாங்க உங்கள் கண்டெய்னர் ஏறுறதெல்லாம்? ஆ கண்டெய்னர் தூத்துக்குடிக்கு போயிடுவான். என்ன ப்ரொசீஜர் அங்கே போய்ட்டு அதை பார்க்குறதுக்கு? ஆ ஆ அப்போ தான் எதுவும் செக் பண்ணாமல் அனுப்புனாங்களா? இல்லைனா நோடி? ஆ ஆ ஃபஸ்ட்டோட இப்போ தான் எனக்கு ஷோல்டர் கொஞ்சம் சீக்கிரமாக ஒர்க் அவுட் முடியுது. போன ஷெட்யூலோட இந்த ஷெட்யூல் ஷோல்டர் ஒர்க் அவுட் கொஞ்சம் சீக்கிரமாக முடியுது. ஸ்மித் மிஷினில் போடுவேன், இந்த சிங்கிள் ஆர்ம் சைட் ரைஸ் போடுவேன், அர்னால்ட் ப்ரெஸ் போடுவேன். நான் இப்போ வந்துட்டு பவர் ரேக்கில் ஃப்ரண்ட் ஷோல்டர் ப்ரெஸ்ஸு, சீட்டர் சைடு ரைஸ் போத் ஆர்மில், அப்ரேட்ரோ வந்து மிஷினில் அந்த கேபிள் மிஷினில், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக முடியுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாமே மேனுவலில் போடுவேன். அந்த சிங்கிள் சைடு ரைஸு, அர்னால்ட் ப்ரெஸ்ஸு, கேபிள் ரைஸு. என்ன சொல்கிறது, மிஷினில் போடும் போது கொஞ்சம் ஸ்லைட்டாக ஈஸியாக இருக்கும், சீட் பண்ண முடியாது. மேனுவலில் போடும் போது அதிகமான மசில் சப்போர்ட்டும் கிடைக்கும், ஸ்டெபிலிட்டி முக்கியம். போடும் போது வந்துட்டு மிஸ் ஆச்சுன்னா கீழே போட்டுக்க வேண்டியதான், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அதனால் அதில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மசில் போட சான்சஸ் இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய இதுலாம் கிடையாது. இப்போ போட போகிறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டு. இதை முடிச்சுட்டா வீட்டுக்கு போயிடலாம். 15 கவுண்ட் போட ட்ரை பண்ணுவோம். 3 4 5 6 8 9 Hey, how are you? என்ன 2 நாளாக உங்களை ஆளே காணோம் ஜிம்மில்? ஆ